தேசிய வான்படையின் FA-18D ஹார்னட் போர் விமானம் நேற்று விபத்துக்குள்ளானது. ராணுவ பயிற்சிக்காக குவந்தான் விமான ஓடுதளத்திலிருந்து சுமார் 150 மீட்டர் உயரத்திலிருந்து விமானத்தில் தீ ஏற்பட்டு தரையில் விழுந்து நொறுங்குவது போன்ற காணொளி சமூக வலைதளங்களில் பரவியது. இச்சம்பவம் நேற்று இரவு 9 மணிக்கு குவந்தானில் உள்ள சுல்தான் அமாட் ஷா விமான நிலையத்தில் நிகழ்ந்ததாகவும், தேசிய வான்படைக்கு சொந்தமான போர் விமானம் விபத்துக்குள்ளாகி இருப்பதாகவும் பகாங் மாநில காவல்துறை தலைவர் டத்துஸ்ரீ யஹாயா ஒஸ்மான் கூறினார். விபத்துக்குள்ளான போர் விமானத்தில் இருந்த இரு விமானிகளும் இரவு 10:15 மணிக்கு பத்திரமாக மீட்கப்பட்டதாகவும், குவந்தான் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் டத்துஸ்ரீ யஹாயா ஒஸ்மான் தெரிவித்தார். போர் விமானத்தின் விபத்தால் எந்தவொரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்றும், வாடிக்கையான பயிற்சியின் போது இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக அவர் கூறினார். போர் விமான விபத்து குறித்து தேசிய ராணுவம் விசாரணையை மேற்கொண்டு வருவதாகவும் டத்துஸ்ரீ யஹாயா ஒஸ்மான் விளக்கமளித்தார். சட்டவிரோதமாக விற்பனை செய்து வந்த மின் சிகரெட்டுகளை தேசிய எல்லை பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. கோத்தபாரு, கோலத்திரங்கானு ஆகிய பகுதிகளில் இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும், இதுவரை உள்ளூர்வாசிகள் 10 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், அவர்களில் 2 பெண்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. கடந்த மாதம் தேசிய எல்லையில் மின் சிகரெட்டுகள் விற்பனையில் ஈடுபட்டதாக தாய்லாந்து நாட்டு ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதன் தொடர்ச்சியாக இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. சட்டவிரோதமாக மின் சிகரெட்டுகளை வெளிநாட்டில் இருந்து கடத்தியதாக சந்தேகிக்கப்படும் 25 முதல் 51 வயதுக்கு உட்பட்ட சம்பந்தப்பட்ட 10 உள்ளூர்வாசிகள் இச்சோதனையில் கைது செய்யப்பட்டனர். 2600 மின் சிகரெட்டுகளுடன் 548 உபகரணங்கள், 46 பெட்டிகள், லேசர் எந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும், அவற்றின் மொத்த மதிப்பு 31,90,000 என்றும் கணக்கிடப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 10 பேரையும் மேலதிக விசாரணைக்காக காவல்துறையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தேசிய எல்லை பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. நேற்று இரவு குவந்தான் சுல்தான் அமாட் ஷா விமான நிலையத்தில் தேசிய வான்படையில் உயர் ரக போர் விமானம் வெடித்து சிதறியதை அடுத்து ராணுவத்தின் அனைத்து விமான பயிற்சிகளும் நிறுத்தப்பட்டிருப்பதாக தேசிய வான்படையின் தளபதி பங்லிமா முகமது நோராஸ்லான் அரிஸ் இன்று தெரிவித்தார். வெடித்து சிதறிய FA-18D ஹார்னட் போர் விமானத்தின் விமானிகளான 34 வயது மேஜர் அஜார் அலாங் கமாருடீன், 28 வயது கேப்டன் முகமது இசூடின் ஆகியோரை குவந்தான் அரசு மருத்துவமனையில் நேரில் சந்தித்த பின்னர் பங்லிமா முகமது நோராஸ்லான் அரிஸ் இதனை தெரிவித்தார். சிகிச்சைக்கு பின்னர் இன்று 2 விமானிகளும் வீட்டுக்கு திரும்புவார்கள் என்று அவர் உறுதி அளித்தார். அடுத்த 14 நாட்களுக்குள் விபத்து குறித்தான முழுமையான ஆய்வு அறிக்கை வழங்கப்படும் என்றும், எந்த ஒரு தாக்குதலாலும் போர் விமானம் வெடித்து சிதறவில்லை என்பது முதற்கட்ட விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். உயர் ரக போர் விமானமான FA-18D ஹார்னட் 100 விழுக்காடு முழுவதும் சேதமுற்றதாகவும், 2 விமானிகளும் போர் விமானத்தை இயக்க முழுமையான தகுதியை பெற்றிருந்ததாகவும், இச்சம்பவத்தால் தேசிய வான்படையின் விமான பயிற்சிகள் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாகவும் பங்லிமா முகமது நோராஸ்லான் ஆரிஸ் இன்று தெரிவித்தார். கடந்த ஆண்டு மார்ச் மாதம் லகாடத்து தொழில் கல்லூரியில் 17 வயது மாணவர் நஸ்மி ஐசாட் நருல் அஸ்வான் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 16 முதல் 19 வயதுடைய 13 மாணவர்கள் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டுள்ளனர். தாவா உயர்நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட 13 பேரும் குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 302 கீழ் பிரிவு 34 சேர்த்து குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தது. பிரிவு 302 மரண தண்டனை அல்லது 30 முதல் 40 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் 12 பிரம்படிகள் வரை தண்டனை விதிக்க வகை செய்கிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் 21ஆம் தேதி இரவு 9 மணி முதல் மார்ச் 22ஆம் தேதி காலை 7:35 மணி வரை கல்லூரியில் உள்ள ஒரு விடுதி அறையில் நஸ்மியை கொலை செய்ததாக 13 பதின்ம வயது மாணவர்கள் மீது கூட்டு குற்றம் சாட்டப்பட்டது. அண்மைய ஜலூர் கமிலாங் சர்ச்சையுடன் தொடர்புடைய முகநூல் பதிவு தொடர்பாக அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலே மீது மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.
குற்றச்சாட்டு பிரிவு 505(b)யின் கீழ் கொண்டுவரப்பட்ட இந்த குற்றச்சாட்டு பொதுமக்களுக்கு அச்சம் அல்லது பீதியை ஏற்படுத்தும் வகையில் அறிக்கைகளை வெளியிட்டதாக அக்மால் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது ஆகஸ்ட் 11ஆம் தேதி அவரது முகநூல் கணக்கில் வெளியிடப்பட்ட ஒரு வீடியோவுடன் தொடர்புடையது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டையும் எதிர்கொள்ள நேரிடும். ஐசான் அசாம் தலைமையிலான 11 வழக்கறிஞர்கள் குழுவால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட அக்மால், நீதிபதி நூருல் ரஷீதா அகித் முன் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட பின்னர் விசாரணையை கோரினார். நூருல் ரஷீதா ஒரு நபர் உத்தரவாதத்துடன் 5000 ரிங்கிட் ஜாமீன் விதித்து அடுத்த வழக்கு மேலாண்மை தேதியாக செப்டம்பர் 22ஆம் தேதியை நிர்ணயித்தார். கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி சுபாங் ஜியாவின் SS-17 நடந்த சாலை விபத்தில் ஈடுபட்ட ஒரு வாகனத்தில் இருந்து 7 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள மெத்தாம்பெத்தமைன் என நம்பப்படும் 220 கிலோகிராம் போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஹோண்டா சிவிக் கார் சம்பந்தப்பட்ட சாலை விபத்து குறித்து காலை 11:30 மணிக்கு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாக சுபாங் ஜியா காவல்துறை தலைவர் ACP வான் அஸ்லான் வான் மமாட் தெரிவித்தார். காவல்துறையினர் வந்தபோது காரிலும் சம்பவ இடத்திலும் எந்த ஓட்டுநரும் இல்லை என்றும், சோதனையின் போது சுமார் 2,20,160 கிராம் எடையுள்ள சந்தேகத்திற்குரிய மெத்தாம்பெத்தமைன் கொண்ட 208 பிளாஸ்டிக் பொட்டலங்களுடன் 11 சாக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவர் இன்று நடந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார். விசாரணைக்கு உதவ முகமது ரஹ்மத் ஹனாஃபி எனும் 32 வயது நபரை போலீசார் தேடி வருவதாகவும், காரில் அடையாள அட்டை கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். சோதனையில் அந்த நபரிடம் 15 குற்றவியல் மற்றும் போதைப்பொருள் பதிவுகள் இருப்பதும், தவறான பதிவு எண்ணை காரில் பயன்படுத்தி இருப்பதும் கண்டறியப்பட்டது என்றும் வான் அஸ்லான் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.